Dear friends, good morning to all. 500 plus most expected mechanical question seriesல டுடே ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிலேருந்து நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு வரோம். ஸோ தவறாமல் எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனும் பாருங்கள் அண்ட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் இந்த வீடியோ சீரீஸில் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லேருந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் மொத்தம் 10 சப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அவர் மெயின் மோட்டோ வந்து எல்லாருமே வந்து 100 out of 100 வந்து எடுக்கணும், அப்படி தான் மெயின் மோட்டோ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்டர்டே வந்து நமக்கு என்எல்சி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனோட ஆன்சருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆன்சர் கீ அண்டு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அதற்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சருக்கு அண்ட் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக இருக்குது, உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 151 பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the angle between the face and the flank of the single point cutting tool is known as. சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் இருக்குது. இந்த மெஷினிங் பார்த்தோம்னா வந்து ரேக் ஆங்கிள், ரெலீஃப் ஆங்கிள், கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் சொல்லிட்டு மொத்தம் 6 ஆங்கிள்ஸ் இருக்கும். சரிங்களா? 6 ஆங்கிள்ஸ் இருக்கும். அது வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னு ஏஎஸ்ஏ. சரிங்களா? ஏஎஸ்ஏ வச்சு என்ன பண்ணுவோம்னா டூல் நாமன்கிளச்சர் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் பிட்வீன் த ஃபேஸ் அண்ட் ஃபிளாங்க். சரிங்களா? ஃபேஸுக்கும் ஃபிளாங்க்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலில். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபேஸ் அண்ட் ஃபிளாங்க் என்ன சொல்லுவோம்னு கேட்டால் லிப் ஆங்கிள். சரிங்களா? லிப் ஆங்கிள் என்ன சொல்லுவோம்னா ஃபேஸ் அண்ட் ஃபிளாங்க்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து லிப் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 152 பாருங்க. கட்டிங் பவர் கன்சம்ஷன் இன் டர்னிங் கேன் பி சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்டு பை. சரிங்களா? இப்போ வந்து பவர் வந்து என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். எப்படி வந்து பவர் டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து ரேக் ஆங்கிள் வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால் பவர் வந்து என்னதுன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் என்ன அர்த்தம்னா வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ரேக் ஆங்கிள் இருக்குது. பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள், நெகட்டிவ் ரேக் ஆங்கிள், ஜீரோ ரேக் ஆங்கிள். சரிங்களா? இப்போ பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஃபோர்ஸ் கம்மியாகிறதுனால வந்து பவர் கன்சம்ஷன், ஓகேவா, பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ரேக் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபோர்ஸ் கம்மியாகும். ஃபோர்ஸ் கம்மியாகிறதுனால என்னது, பவரும் கம்மியாகும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி வந்து பவர் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்க்ரீசிங் த ரேக் ஆங்கிள். ஸோ ஆப்ஷன் ஏ. Question number 153 பாருங்க. A built-up edge is formed while machining. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 3 types of chips இருக்கு. Continuous chips, discontinuous chips, continuous chips with built-up edge அப்படின்னு சொல்லிட்டு 3 types of chips வந்து பார்ப்போம். ஸோ இப்போ continuous chip with built-up edge வந்து எந்த மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆகும், எப்போ வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து brittle material at high speed. சரிங்களா? brittle material at high speed. ஓகேவா? சரி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? டக்டைல் மெட்டீரியல். சரிங்களா? டக்டைல் மெட்டீரியல் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? பில்டப் எட்ஜ் எப்போ ஃபார்ம் ஆகும்னு கேட்டால் டக்டைல் மெட்டீரியல் வித் லோ ஸ்பீடில் தான் அதனால் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 154 பாருங்க. கட்டிங் அண்ட் ஃபார்மிங் ஆப்ரேஷன் கேன் பி டன் இன் ஏ சிங்கிள் ஆப்ரேஷன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸை வந்து சைமல்டேனியஸாக இல்லை வந்து ஒரே நம்ம சிங்கிளாக வந்து பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு வந்து கட்டிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், ஃபார்மிங்கிறது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ரெண்டுமே வந்து ஒரே டைமில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் வந்து காம்பினேஷன் டை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 155. The following electrolyte is used in electrochemical machining process. சரிங்களா? இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மெஷினிங் ப்ராசஸ் இருக்குது, கன்வென்ஷனல் மெஷினிங் இருக்குது. சரிங்களா? கன்வென்ஷனல் மெஷினிங்னா என்ன யூஸ் பண்ணுவோம், லேத்து. சரிங்களா? லேத், மில்லிங், ஷேப்பிங், பிளேனிங் இது எல்லாமே வந்து கன்வென்ஷனல் மிஷினிங் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மிஷினிங் ப்ராசஸ்க்கு போயிட்டோம்னா என்னது, நம்மளுடைய டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அண்டு மிஷினிங் ரேட் வந்து என்னது இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மிஷினிங்கில் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் மிஷினிங் இருக்குன்னு பார்த்தா பேஸ்ட் ஆன் யூஸ் பண்ணுற எனர்ஜியை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பிரிப்பாங்க. இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங், எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங், அப்ரசிவ் ஜெட் மிஷினிங், வாட்டர் ஜெட் மிஷினிங் நிறைய டைப்ஸ் இருக்குது. லேசர் பீம், எலக்ட்ரான் பீம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங் ப்ராசஸில் எந்த எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பிரைன் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ கெரோசின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா கெரோசின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இடிஎம்
எலக்ட்ரோ டிஸ்சார்ஜ் மிஷினிங் தான் என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால் கெரோசின் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அப்ரசிவ் ஜெட் இல்லை வாட்டர் ஜெட் மிஷினிங்கில் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்டால் வாட்டராக வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 156 பாருங்க. ஏஎஸ்ஏ சரிங்களா, அமெரிக்கன் சொசைட்டி, அதான் வந்து ஏஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ஏஎஸ்ஏ சிஸ்டம் வித் த டூல் நாமன்கிளச்சர் கொடுத்துருக்காங்க. 86551015 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மொத்தம் 7 எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? 7 எலமெண்ட்ஸ் எதில் இருக்குன்னு கேட்டால் ஏஎஸ்ஏ சிஸ்டத்தில் வந்து நாமன்கிளச்சரில் வந்து இருக்கும். அந்த 7 எலமெண்ட்ஸ்ல வந்து 6ன்னு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 6ல் சைடு ரேக்காங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 எலமெண்ட் இருக்கும். அந்த 7ல் வந்து ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வந்து எண்டு. சரிங்களா? எப்பவுமே வந்து ஏபிசிடி ஆல்ஃபபெட் ஆர்டரில் வந்து ஏபிசி டி ஈக்கு அடுத்து என்னது எஸ் வருமா? ஃபர்ஸ்ட் எண்டு ரேக்காங்கள் இ வருது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சைடு ரேக்காங்கள் ஈக்கு அடுத்து என்னது எஸ் வரும் ஆல்ஃபபெட் ஆர்டரில். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் ஃபர்ஸ்ட் ரேக்காங்கள், நெக்ஸ்ட் வந்து ரிலீஃப் ஆங்கல், அதே மாதிரி எண்டு ரிலீஃப் ஆங்கல், சைடு ரிலீஃப் ஆங்கல். சரிங்களா? அதுக்கு அடுத்து ரேக்காங்களுக்கு அடுத்து ரிலீஃப் ஆங்கல், ரிலீஃப் ஆங்கல் அடுத்து கட்டிங் எட்ஜ் ஆங்கல், அதே மாதிரி எண்டு கட்டிங் எட்ஜ் ஆங்கல், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கல், லாஸ்ட்டாக வந்து நோஸ் ரேடியஸ். ஓகேவா? நோஸ் ரேடியஸ் எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்து எண்டு வரணும், அதுக்கு அடுத்த சைடு வரணும். ஃபர்ஸ்ட் எண்டில் இ இருக்குல்ல, இ வந்து ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட் வரும், எஸ் வந்து என்னது ஆல்ஃபபெட்டில் லாஸ்ட்டாக வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எண்டு ரேக்காங்கல், சைடு ரேக்காங்கல், எண்டு ரிலீஃப் ஆங்கல், சைடு ரிலீஃப் ஆங்கல், எண்டு கட்டிங் எட்ஜ் ஆங்கல், சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கல் அண்ட் நோஸ் ரேடியஸ். இந்த 7 எலமெண்ட்ஸ்க்கும் இதுதான் மீனிங். சரியா? செகண்ட் பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. 6 தான் என்னதுன்னு கேட்டால் சைடு ரேக்காங்கல். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இருக்குல்ல சைடு. ஓகேவா? 6 தான் என்னது சைடு ரேக்காங்களுக்கு வந்து மீனிங். ஃபர்ஸ்ட் 8ன்றது என்னது எண்ட் ரேக்காங்கல், 6ன்றது சைடு ரேக்காங்கல், 5ன்றது எண்டு ரிலீஃப் ஆங்கல், 5ன்றது சைடு ரிலீஃப் ஆங்கல், 10ன்றது எண்டு கட்டிங் எட்ஜ் ஆங்கல், 15ன்றது சைடு கட்டிங் எட்ஜ் ஆங்கல், 2ன்றது நோஸ் ரேடியஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 157 பாருங்க. நெகட்டிவ் ரேக்காங்கல் டூல் இஸ் ரெக்கமெண்டட். ஓகேவா? நமக்கு வந்து பாசிட்டிவ் ரேக்காங்கல் இருக்குது, நெகட்டிவ் ரேக்காங்கல் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் ரேக்காங்கலுக்கு வந்து எந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, சார் எந்த மிஷினிங் எந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் வந்து பிரிட்டல் மெட்டீரியல் வித் ஹை ஸ்பீட். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெகட்டிவ் ரேக்காங்கல்னா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம்னா வந்து என்னது பிரிட்டல் மெட்டீரியல். அதே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ரேக்காங்கல் யூஸ் பண்ணோம்னா என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்டால் டக்டைல் மெட்டீரியல். அண்ட் ஜீரோ ரேக்காங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டால் பிராஸ் மெட்டீரியலுக்கு. சரிங்களா? பிராஸ்க்கு வந்து எது யூஸ் பண்ணுன்னு கேட்டால் ஜீரோ ரேக்காங்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 158 பாருங்க. Which of the following materials will have highest cutting speed? சரிங்களா? எந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம கட்டிங் ஸ்பீட் வந்து ஹையஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எந்த மெட்டீரியல் கேட்டால் அலுமினியம். சரிங்களா? இதுதான் லைட்டஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாமே என்னது அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க, டக்டைல் மெட்டீரியல். ஸோ இப்போ ஹையஸ்ட் கட்டிங் ஸ்பீட்னு பார்த்தா வந்து அலுமினியம் தான் என்ன பண்ணுவோம் ஹையஸ்ட் கட்டிங் ஸ்பீட் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 159. In a single point turning operation, Taylor's exponent is 0.25. If the cutting speed is off, then tool life will become. ஓகேவா? நம்ம டைலர்ஸ் டூல் லைஃப் ஈக்குவேஷன் வந்து இப்போ தெரியும். என்னது VT⁴n = கான்ஸ்டன்ட். இது என்னது டைலர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ டைலர்ஸ் டூ லைஃப் ஈக்குவேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த இடத்துல என்ன இருக்குது, வின்றது வந்து வெலாசிட்டி, அதுதான் என்னது ஸ்பீடு, கட்டிங் ஸ்பீடு. டீன்றது டூல் லைஃப், என்னன்றது என்னது டைலர்ஸோட எக்ஸ்பானன்ட், அதான் மெஷினிங் எக்ஸ்பானன்ட்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்ட் வந்து மெஷினிங் எக்ஸ்பானன்ட் இருக்கும். சரிங்களா? அதுவே கொஸ்டினில் கேட்பாங்க. பட் இந்த ப்ராப்ளத்தில் பாருங்க, சின்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்றது எப்பவுமே வந்து எல்லா வேல்யூக்கும் என்னது எல்லா கண்டிஷனுக்கு வந்து கான்ஸ்டன்ட்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ வந்து இப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைஃப் இருக்கு, அதுக்கடுத்து அதனுடைய வெலாசிட்டியை வந்து என்ன பண்றேன், கம்மி பண்றேன். ஸோ வெலாசிட்டியை கம்மி பண்ணா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், டூல் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எவ்வளவு டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது சம் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. V1 T1 power n = V2 T2 power n எழுதுறேன். ஏன்னா கான்ஸ்டன்ட்ன்றது வந்து சேம் தான். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு போல நான் 2 கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து V1 T1 power n இருக்கு, அதுக்கு அடுத்து வந்து V2 T2 power n. பட் வந்து V2 என்ன பண்றாங்க, அதனுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்த வெலாசிட்டி என்ன பண்ணிருக்காங்க, கம்மி பண்ணிருக்காங்க. எவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்க, ஆஃப். ஸோ பை 2 போடுறேன். சரிங்களா? அப்போ V2க்கு பதிலாக என்ன போடலாம்னா V1/2ன்னு எழுதலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருந்த வெலாசிட்டியோட கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ V1 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும், 2 = T2/T1 பவர் n. என்னோட வேல்யூ என்னது 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. 0.4ன்னு என்னது 0.25ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 0.25. 0.25 என்ன அர்த்தம், 0.25 என்ன எழுதலாம், 1/4ன்னு எழுதலாமா? ஸோ அப்போ 0.25 பதில் என்ன எழுதலாம், 1/4ன்னு எழுதலாம். 1/4ன்றது என்னது 0.25. ஸோ 1/4 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு ஆயிடுச்சுன்னா அது 4 ஆயிடும். அப்போ 2 power 4 என்ன ஆயிடுது, 16.
அப்போ T2 எவ்வளோ லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம வந்து வெலாசிட்டியை வந்து பாதியே குறைக்கிறோம். பாதியே குறைச்சோம்னா அதனுடைய டூல் லைஃப் வந்து 16 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா வந்து 16 டைம்ஸ் வந்து அதனுடைய டூல் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் 160 பாருங்க கொஸ்டின் நம்பர். இன் மெட்டல் கட்டிங் மெர்ச்சன்ட் சர்க்கிள் gives the relationship among the various component. இப்போ நம்ம மெர்ச்சன்ட் சர்க்கிள் வந்து படிச்சிருப்போம். சரிங்களா, மெர்ச்சன்ட் சர்க்கிள் வச்சு நம்ம எது வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கட்டிங் ஃபோர்ஸ் வந்து என்னது கால்குலேட் பண்ணலாம். கட்டிங் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா கட்டிங் ஃபோர்ஸஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், ஆக்சியல் ஃபோர்ஸ் எல்லாமே எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க கேட்டால் மெர்ச்சன்ட் சர்க்கிள் வச்சு என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, 160க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The thickness of the chip is minimum at the beginning of the cut and maximum at the end of the cut. சரிங்களா, இப்போ மில்லிங்ல படிச்சிருப்போம். டைப்ஸ் ஆஃப் மில்லிங்ல வந்து டவுன் மில்லிங் அண்ட் அப் மில்லிங். சரிங்களா, டவுன் மில்லிங் இன்னொரு பேர் தான் வந்து கிளைம் மில்லிங்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ வந்து டவுன் மில்லிங், அப் மில்லிங், ஓகேவா, அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியலாக வந்து நமக்கு சிப் திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. போக போக வந்து சிப் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் பி வந்து என்னன்னா அப் மில்லிங். ஸோ இப்போ வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அப் மில்லிங் என்னது, அப்புன்னு என்னது மேலே போகிறோம். எப்பயுமே இதே மாதிரி தான் லைஃபும் சரி. லைஃப்பில் என்ன பண்ணணும், ரொம்ப கீழே இருந்து என்ன பண்ண முடியும், மேலுக்கு வந்து மேலே போக முடியும். அப்போ தான் லைஃப் வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி மினிமம்லேருந்து மேக்ஸிமம் லெவலுக்கு என்ன போக முடியும், நம்ம வாழ்க்கைக்கு வந்து போகணும். சரிங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து ரொம்ப நம்ம கீழே மட்டுமா இருந்தோம், மினிமமாக இருந்தோம். சரிங்களா, கம்மியான மதிப்போடு தான் இருந்தோம். ஸோ அப்போ போக போக அப்புன்னா இது மேலே போக போக வந்து பெரிய மதிப்போடு வந்து நம்ம சொசைட்டில வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து சிப் வந்து ஃபர்ஸ்ட் மினிமமாக இருக்கு, அதுக்கடுத்து மேக்ஸிமமாக இருக்கு. எப்போனா வந்து அப் மில்லிங். அப்போ டவுன் மில்லிங் அது ரொம்ப அதிகமாக சொத்து இருந்துச்சு, டவுனுக்கு வந்துட்டோம், அதனால கம்மியாக வந்து ஆயிடுச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வந்து மேக்ஸிமம் திக்னஸ் இருந்த சிப் வந்து லாஸ்ட்டாக வந்து என்னது டவுனுக்கு வந்தனால வந்து மினிமம் சிப் திக்னஸாக மாறிடுச்சு. அது வந்து டவுன் மில்லிங். பட் வந்து இந்த இடத்துல வந்து மினிமம்லேருந்து மேக்ஸிமம் போச்சுன்னா, லோ டு ஹை போச்சுன்னா அது பேர் என்னது அப் மில்லிங்னு சொல்லுவோம். ஓகேவா, அதே மாதிரி அப் மில்லிங்னு என்னன்னா எகெயின்ஸ்ட். சரிங்களா, எகெயின்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா, டூலும் நெக்ஸ்ட் வந்து கிரைண்டிங் வீல் இருக்கு, கிரைண்டிங் வீல் ஒர்க் பீஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்கும். எகெயின்ஸ்ட் இருந்தால் அப் மில்லிங். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. The gear is manufactured on generating principle. சரிங்களா, 2 types of gear manufacturing இருக்கும். ஃபார்மிங்ல இருக்கும், ஜெனரேஷன் இருக்கும். சரிங்களா, கீர் ஃபார்மிங், கீர் ஜெனரேஷன். கீர் ஜெனரேட்டிங்னா எப்படி வந்து ஜெனரேட் பண்ணுவோம்னு கேட்டா பை யூசிங் ஆபிங் டூல். ஆப், சரிங்களா, HOB ஆப் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கீர் வந்து ஜெனரேட் பண்ணுவோம். சரிங்களா, ஆப் கீர். ஸோ அப்போ வந்து இதில் வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், மாஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா வந்து ஒவ்வொரு டீத்தும் வந்து என்னது நமக்கு வந்து ஒவ்வொரு ஆப் டூல் வந்து எல்லா டீத்துமே கான்டாக்டில் இருக்கும். அதனால் சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், டீத் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ கீர் ஜெனரேஷன் வந்து டீத் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆபிங் தான் அது கீர் ஜெனரேஷன் ப்ராசஸ். மற்ற மில்லிங், ஃபார்மிங், ப்ரோச்சிங் இது எல்லாமே எதில் வரும்னு கேட்டால் வந்து கீர் ஃபார்மிங்கில் வரும். சரிங்களா, ஃபார்ம் பண்ணுவோம், இது பட்ட இதை வந்து ஜெனரேட் பண்ணுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் 163 பாருங்க. ஃபினிஷிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹோல் இஸ் நோன் அஸ். ஓகேவா, ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு ஹோல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம், ஒரு ஹோல் வந்து ஒரு பிளேட்ல வந்து பண்ணிட்டோம். சரிங்களா, இந்த பிளேட்ல வந்து ஒரு ஹோல் வந்து போட்டோம். அதுக்கடுத்து இது வந்து ஃபினிஷிங் பண்றோம், இந்த ஹோல் வந்து ஃபினிஷிங் பண்றோம். அந்த ஃபினிஷிங் பேர் என்னன்னு கேட்டா ரீமிங். ஓகேவா, ரீமிங் தான் என்னது, ஃபினிஷிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஹோல். ஆல்ரெடி இருக்கிற ஹோலை வந்து ஃபினிஷிங் பண்ற ஆப்ரேஷன் தான் வந்து ரீமிங் ஆப்ரேஷன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, போரிங். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான். போரிங் பாத்தீங்கன்னா, போரிங்னா என்னதுன்னு கேட்டா என்லார்ஜிங் த ஹோல். சரிங்களா, ஹோல் இருக்கு, அது வந்து என்லார்ஜ் பண்றோம். ஓகேவா, இப்போ 20 mm இருக்கிற டயமீட்டர்ல இருக்கிற ஹோலை 25 mm இன்க்ரீஸ் பண்றோம். அது என்ன சொல்லுவோம், போரிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் போரிங்னா வந்து அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஏதோ ஒரு எண்ட்ல மட்டும், சரிங்களா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஏதோ ஒரு எண்ட்ல மட்டும் என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், அது பேர் கவுண்டர் போரிங். கவுண்டர் சிங்கிங்னு என்னன்னா ஒரு எண்ட்ல வந்து சாம்பரிங் மாதிரி பண்ணுவோம். சரிங்களா, இப்படி பாருங்க, இதான் வந்து ஹோல் இப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அதனுடைய ஒரு எண்ட்ல மட்டும் என்ன பண்ணுவோம், சாம்பரிங் மாதிரி பண்ணுவோம். சரிங்களா, அதுதான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தா வந்து கவுண்டர் சிங்கிங். ரீமிங்ன்றது வந்து ஃபினிஷிங் ஆப்ரேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டேஷ் இஸ் நாட் அன் அப்ரெசிவ் யூஸ்ட் இன் கிரைண்டிங் வீல். ஓகேவா, இப்போ கிரைண்டிங் வீல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரெசிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆப்ஷன்ல வந்து எது வந்து அப்ரெசிவ் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது அப்ரெசிவ் கிடையாதுன்னா சோடியம் சிலிக்கேட். ஆப்ஷன் டின்றது என்னன்னா கரெக்டான ஆன்சர். சோடியம் சிலிக்கேட் தான் வந்து அப்ரெசிவ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
the tool life criteria normally used is சரிங்களா எந்த கிரைட்டீரியாவில் வந்து நம்ம டூல் லைஃப் கிரைட்டீரியா வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிராட்டர் வியர் இன் ரேக் ஃபேஸ் சரிங்களா ரேக் ஃபேஸில் வர்றது என்னன்னா வந்து கிராட்டர் வியர்னு சொல்லுவோம் அந்த கிராட்டர் வியர் வச்சு என்ன பண்ணுவோம் டூல் லைஃப் வந்து நம்ம அதோட டூல் லைஃப் வந்து என்ன பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா ரேக் ஃபேஸில் நடக்குது கிராட்டர் வியர் வச்சு தான் டூல் லைஃப் வந்து பண்ணுவோம் Next 166 பாருங்க which of the following abrasive will be used for grinding tool steel and high speed steel சரிங்களா நமக்கு வந்து எந்த abrasive வந்து யூஸ் பண்ணுவாங்க grindingக்கு எப்ப இந்த tool steelலையும் ஓகேவா ஹை ஸ்பீட் ஸ்டீல் என்ன பண்ணணும் HSS அது ஹை ஸ்பீட் ஸ்டீலையும் டூல் ஸ்டீலையும் என்ன பண்ணணும் கிரைண்டிங் பண்ணணும் அந்த கிரைண்டிங் பண்றதுக்கு எந்த அப்ரசிவ் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ Al2O3 அலுமினா சரிங்களா Al2O3 வச்சு என்ன பண்ணுவோம் கிரைண்டிங் பண்ணுவோம் ஓகேவா ஹை ஸ்பீட் ஸ்டீலும் டூல் ஸ்டீல் வச்சு இது கிரைண்டிங் பண்றதுக்கு இந்த அப்ரசிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அலுமினா தான் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரிக்ஷன் அட் த டூல் சிப் இன்டர்ஃபேஸ் கேன் பி ரெடியூஸ்டு பை ஓகேவா நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் வந்து டூலும் சிப்பும் சரிங்களா இதுதான் ஒர்க் பீஸு சரிங்களா ஒர்க் பீஸ் வந்து என்ன பண்ணுறோம் இது பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஒர்க் பீஸ் வந்து நம்ம வந்து டர்னிங் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் டர்னிங் பண்ணும்போது இந்த டூல் இருக்குது இதான் டூல் இதான் ஒர்க் பீஸ் இந்த டூலும் ஒர்க் பீஸ் வந்து கான்டாக்டில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும் ஃப்ரிக்ஷன் வந்து கிரியேட் ஆகும் ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும் கம்மி பண்ணணும் எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இன்க்ரீஸிங் த கட்டிங் ஸ்பீட் சரிங்களா ஸ்பீட் அதிகமாகிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்கும் அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னது கம்மியாகும் ஸோ அப்போ இன்க்ரீஸிங் த கட்டிங் ஸ்பீட் தான் அது கரெக்டான ஆன்சர் 167க்கு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் வந்து 168 பாருங்க கீர் ராபிங் ப்ராசஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் மில்லிங் சரிங்களா எப்பயுமே வந்து கீர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்த ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா கீர் ராபிங் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ கீர் ராபிங் ப்ராசஸ் வந்து எது மில்லிங்கை காட்டிலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஓகேவா ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து செவரல் டீத் வந்து கட் அட் எ டைம் ஓகேவா ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டீத்துமே என்னது அட் எ டைம்ல வந்து என்ன பண்ணணும் கட் பண்ணும் சரிங்களா மல்டிபிள் டீத் வந்து ஒரு செகண்ட்ல வந்து கரெக்டாக வந்து என்னது கட் பண்ணிட்டு இருப்பாங்க அது செவரல் டீத் கட் அட் எ டைம் ஓகேவா அதனால தான் நமக்கு வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதனால தான் மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இது பேர் வந்து என்ன சொல்லுவோம் மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா 169 பாருங்க ட்ரிப்பானிங் இஸ் பர்ஃபார்ம்டு ஃபார் ட்ரிப்பானிங்னா என்ன ஆப்ரேஷன் பார்த்தோன்னா வந்து ப்ரொடியூசிங் ஏ லார்ஜ் ஹோல் வித்தவுட் ட்ரில்லிங் சரிங்களா நம்ம ட்ரில் போடாமே வந்து பெரிய ஹோல் வந்து மேனுஃபேக்சரிங் பெரிய ஹோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா யாருன்னு கேட்டால் ட்ரிப்பானிங் ஆப்ரேஷன் ப்ரொடியூசிங் ஏ லார்ஜ் ஹோல் வித்தவுட் ட்ரில்லிங் ஓகேவா நெக்ஸ்ட் 170 பாருங்க இன் ஹை ஸ்பீட் ஸ்டீல் டங்ஸ்டன் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் பை சரிங்களா இப்போ நம்ம ஹை ஸ்பீட் ஸ்டீல் சரிங்களா அதான் என்ன சொல்லுவாங்க HSS ஸோ HSSன்ற ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து நம்மளுக்கு வந்து டங்ஸ்டனுக்கு போல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டங்ஸ்டன் என்ன யூஸ் பண்ணலாம் மாலிப்டினம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து அதனுடைய ஆர்டனபிலிட்டி அதனுடைய டக்ட் அதனுடைய இது எல்லாமே டஃப்னஸ் அதனுடைய ஸ்ட்ரென்த் ஆர்டனபிலிட்டி எல்லாமே வந்து டங்ஸ்டன் மாதிரி வந்து என்னதுன்னா சேமாக இருக்கும் சரிங்களா சேம் அஸ் டங்ஸ்டன் ஸோ அப்போ டங்ஸ்டன் போல என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வந்து மாலிப்டினம் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கட்டிங் டூல் மெட்டீரியல் 1841 in high speed steel as which one of the following composition அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா HSSன்றது என்னது ஹை ஸ்பீட் ஸ்டீல்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1841 சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும் சரி என்னென்ன எலமெண்ட்ஸ் பார்த்தா 18% என்ன இருக்கும் டங்ஸ்டன் இருக்கும் 4% குரோமியம் இருக்கும் 1% வந்து வெனீடியம் இருக்கும் சரிங்களா அப்போ 18% வந்து டங்ஸ்டன் என்ன சொல்லுவோம் Wன்னு சொல்லுவோம் அண்ட் 4% என்னது குரோமியம் அண்ட் 1% வந்து வெனீடியம் இது வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீலோட டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து உள்ள இருக்கும் அதனால தான் வந்து எப்படி இருக்கும் அதனுடைய ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ 1841னா டங்ஸ்டன் குரோமியம் வெனீடியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க choose the correct order of tool materials arranged according to decreasing order of their hardness சரிங்களா அதனுடைய ஹார்ட்னஸை பொறுத்து அதனுடைய டிக்ரீசிங் ஆர்டர் மேக்ஸிமம் ஹார்ட்னஸ்ல இருந்து மினிமம் ஹார்ட்னஸ் என்ன பண்றாங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து என்ன பண்றாங்க எழுத சொல்றாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து எது அதிகமான ஹார்ட்னஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் அதிக ஹார்ட்னஸ் இருக்கிறது வந்து யாருன்னு கேட்டால் செராமிக்ஸ் சரிங்களா செராமிக்ஸ் தான் எதுனா அதிக ஹார்ட்னஸ் இருக்கும் அதுக்கடுத்து யாருன்னு கேட்டாங்க ஆப்ஷன் ஏ பாருங்க ஃபர்ஸ்ட் செராமிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செர்மெட்ஸ் அதுக்கடுத்து வந்து டங்ஸ்டன் கார்பைட் அதுக்கடுத்து தான் யாருன்னு கேட்டால் ஹை ஸ்பீட் ஸ்டீல் சரிங்களா அதனுடைய ஹார்ட்னஸை பொறுத்து நம்ம வந்து பண்ணோம்னா டிக்ரீசிங் ஆர்டர் எழுதணும்னா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் செராமிக்ஸ் செர்மெட்ஸ் டங்ஸ்டன் கார்பைட் அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்டீல் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 173 பாருங்க the metal in machining operation is removed by சரிங்களா metal in machining operation ஓகேவா
நமக்கு வந்து எப்படி வந்து ரிமூவ் ஆகுது, இப்போ வந்து டர்னிங் யூஸ் பண்ணுறோம், டர்னிங் வந்து டூலில் வந்து என்ன பண்ணுறோம், மெட்டல் வந்து ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா, டர்னிங் பண்ணும்போது மெட்டல் வந்து அதோட டயமீட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணும்போது மெட்டல் வந்து ரிமூவ் ஆகுமா? ரிமூவ் ஆகிறது வந்து எந்த ப்ராசஸ், எந்த ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும், எந்த பிளேனில் கிரியேட் ஆகுனா அதோட ஷியரிங் தான் என்ன நடக்கும், ஷியரிங் ஆகிறனால தான் அதோட பேரலாக வந்து நமக்கு என்னது லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ ஷியரிங்னால தான் நமக்கு என்னது மெட்டல் வந்து ரிமூவ் ஆகுது. சரிங்களா, மற்ற டென்சைல் கம்ப்ரஸரில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து பவர் கன்சம்ஷன் நடக்கும். ஸோ பட் ஷியரிங் நடக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து என்னது மெட்டல் ரிமூவ் ஆகுது. அப்போ ஷியரிங் த மெட்டல் அக்ராஸ் எ ஜோன். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 174 பாருங்க. ஹை ஸ்பீட் ஸ்டீல், சரிங்களா, அது HSS. சரிங்களா, ஹை ஸ்பீட் ஸ்டீலில் கார்பனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கார்பன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டால் 0.6 to 1% வந்து கார்பன் இருக்கும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 175. த டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அண்ட் லேத் ஆர் ப்ரொவைடட் இன். சரிங்களா, நம்ம லேத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீடு வந்து என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா, டம்ளர் கியர் மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெக்கானிசம் எதை வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வந்து ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன். சரிங்களா, ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்னது டிஃப்ரெண்ட் ஸ்பீடு வந்து என்ன பண்ணுறோம், அப்டைன் பண்ணுறோம் இந்த லேத்தில். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே எல்லா கொஸ்டின்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்எல்சிக்கான அட்மிட் கார்டு, என்எல்சிக்கான ஆன்சருக்கு வந்து அதுக்கான இது வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து வைசாக் ஸ்டீல் பிளான்ட்டோட அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.